ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே நம்ம செய்கிற மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமண்ட் மொபைல் ஆப். இதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வறுத்து எடுத்துக்கிறதுக்காக 1.5 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். கருக விட்டுறக்கூடாது. அது தனியாக ஆறட்டும். அடுத்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிய விட்டுடலாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அல்லது மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை நாங்கள் முன்னாடியே அரைச்சி வச்சிட்டோம். 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம இப்போ கடுகு பொரிஞ்சது இல்லையா, அது கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதை நம்ம இதில் போட்டுடலாம். அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வெந்தயம் சீரகம் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை நம்ம இந்த மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் ஊறுகாய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதை நம்ம ஆற வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம மாங்காயை எடுத்து வச்சிடலாம். இது வச்சதுக்கப்புறமா இந்த பவுல் மேலே ஒரு துணி, நார்மலாக காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடி விட்டு தினமும் வெயிலில் வச்சு எடுத்தால் ஊறுகாய் மேலே பூசம் பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு 2-3 டேஸ் வெயிலில் வச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிக்கணும். நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.